வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் வந்து ஒரு யூனிஃபார்ம் செட்டு, ஒரு 25 இன்ச்சு பாடி, ஒரு 21 இன்ச்சு உயரம் உள்ள ஒரு ஷர்ட்டு தான் இன்றைக்கி நம்ம கட்டிங் எப்படின்னு பார்க்க போகிறோம். யூனிஃபார்ம் செட்டுகள் சின்ன உடைகள் வரும்பொழுது வந்து நம்முடைய கட்டிங்கில் வந்து நம்ம என்ன கவனிக்கணும் அப்படின்னா, ஒரு பெரிய செட்டை எப்படி கட் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் அந்த மெத்தடு. பட் அது அப்படியே வந்து ரிடியூஸ் ஆகுது. அப்போ அந்த ஷேப்புகள்லாம் வந்து நம்ம பெரிய செட்டுக்கு கட் பண்ணுற மாதிரியே இருக்கிற மாதிரி அந்த அளவீடுகளில் அந்த ஷேப்லாம் நம்ம கரெக்டாக கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா அந்த ஃபிட்டிங் வந்து நல்லாயிருக்கும். ஒரு கழுத்தாகட்டும், ஒரு ஆம்கோல் ஆகட்டும், ஒரு கையாகட்டும், இதெல்லாமே பெரிய செட்டுக்கு என்ன பண்ணுறோமோ அதே ஃபார்முலாவை வந்து அந்த சின்ன செட்டுக்கு ரெடியூஸ் பண்ணி பண்ணும்போது அந்த ஷேப்புகள்லாம் அதே மாதிரி வர்ற மாதிரி பண்ணிட்டா நீட்டாக இருக்கும். அது எப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி. ஒரு சின்ன ஸ்கூல் யூனிஃபார்ம் செட்டு, ஏற்கனவே ஒரு சின்ன பேண்ட் போட்டிருந்தோம். பட்டி வந்து செக்குடு இந்த மாதிரி வரும்பொழுது இந்த ஃப்ரண்ட்டில் வந்து இந்த கோடு வந்து சேர்கிற மாதிரி, ஃப்ரண்ட்டோட கோடு கரெக்டாக இருக்கிற மாதிரி வச்சு ஒரு ஸ்டாப்லர் பண்ணிக்கோங்க, அல்லது ஒரு பின் பண்ணிக்கோங்க. சிம்பிளாக கட் பண்ணிடலாம். பட்டிக்கு தேவையான அளவு. இது செக்குடு துணி, அதனால் உங்களுக்கு மார்க் தெளிவாக தெரியணுங்கிறதுனால கொஞ்சம் அழுத்தி போடுறேன். இந்த ஷோல்டருனுடைய அளவு வந்து இந்த ஷர்ட்டினுடைய ஷோல்டர் 14 இன்ச்சு, ஒரு 1.25 இன்ச்சு நம்ம ஷோல்டர் வச்சா போதும். இதனுடைய பாடி வந்து 25 இன்ச்சு. 25 இன்ச்சு பாடி இருக்கிற வரைக்கும் நீங்கள் ஆக்சுவலாக 1.25 வச்சாலே போதும். இதோட சின்னதாக வரும்போது வந்து 1.5 இன்ச்சு வச்சாலே போதும். 1.25 இன்ச்சு இதுக்கு வச்சுருக்கோம். பாடி வந்து 25 இன்ச்சு. இப்போ 4 ஒரு பாகம் 6.25 இன்ச்சு, 1/4 இன்ச்சு சேர்த்தே வந்து 6.5 இன்ச்சு வச்சிடுறோம் இந்த சின்ன சட்டைகளுக்கெல்லாம். உயரம் வந்து 21.5. கீழே லைட்டாக ஏரோ மாதிரி தான் கேட்டிருக்காங்க. இப்போ 22.5 இன்ச்சு, 1/4 இன்ச்சு சேர்த்தே வச்சுக்கலாம். ஏரோனுடைய டெப்த் வந்து ஒரு 1.5 இன்ச்சு அந்த மாதிரி இருந்தால் போதும், சின்ன சட்டைங்கிறதுனால. இப்போ இந்த ஹைட்டு என்ன இருக்கோ இந்த பாடியினுடைய அளவில் இருந்து ஆம்கோல் இறக்கத்துலேருந்து இதை சென்டர் எடுத்துகிட்டு இதிலேருந்து ஒரு 1.25 இன்ச்சு மேலே ஏற்றி வச்சுக்கோங்க. இப்போ ஷோல்டருனுடைய அளவு, இது ஆம்கோலினுடைய இடம், பாடி ப்ளஸ் ஆம்கோலு, இடுப்பினுடைய இடம், ஏரோனுடைய பாயிண்ட்டு, இதனுடைய ஹைட்டு. இப்போ காலர் வந்து 12.5 இன்ச்சு, 2 இன்ச்சு வச்சுக்கோங்க. ஷோல்டர் 14, 7 இன்ச்சு ப்ளஸ் வித்தவுட் ஷோல்டர் தான், ஸ்டிச்சிங் எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க. பாடி வந்து 25, 6.25, 2.5 இன்ச்சு லூஸ் வச்சுக்கோங்க. இப்போ இங்கே எவ்வளவு இருக்கோ 9 இருக்குது, 1/2 இன்ச்சு கம்மி பண்ணி 8.5 வச்சுக்கோங்க. மேலே 9 இருக்குது. சின்ன பசங்களுக்கு சில பையங்களுக்கு வந்து பாடி கம்மியாக இருக்கும், இந்த சீட்டோட அளவையும் பார்த்துக்கணும். இப்போ இது 27 இன்ச்சு இருக்குது. அப்போ 6.25, 4 ஒரு பாகம் 6.25, மேலே 2.5 இன்ச்சு வச்சோம், கீழே வந்து 2.25 வச்சுக்கணும். இப்போ இந்த ஷோல்டருனுடைய அளவு இங்கே ஸ்ட்ரெயிட் இருக்குது. இங்கேருந்து ஒரு 1/2 இன்ச்சு கணக்கு பண்ணிக்கோங்க. 1/2 இன்ச்சிலேருந்து 3/4 இன்ச்சு வரைக்கும் இப்படி வச்சுட்டு கிராஸ் பண்ணிக்கோங்க. ஸ்கேல் இருந்தாலுமே இந்த ரவுண்டை வந்து ஸ்கேல் வச்சு கூட இந்த ரவுண்ட் பண்ணிக்கோங்க. அப்படி இது ஷோல்டருனுடைய கிராஸு. இந்த கழுத்தினுடைய இந்த எண்டுலேருந்து ஒரு 1/4 இன்ச்சு கீழே இறக்கி, ஷோல்டர் கிராஸ்லேருந்து ஒரு 1/4 இன்ச்சு கீழே இறக்கி அப்படி லைன் போட்டுக்கோங்க. அதை அப்படியே கட் பண்ணிடலாம். ஃப்ரண்ட்டு வந்து இந்த பையனுக்கு வந்து ஷோல்டர் வந்து அதிகமாகவும் பாடி வந்து கொஞ்சம் கம்மியாகவும் இருக்குது. ஏரோ வந்து தேவைக்கு தகுந்த மாதிரி சும்மா லைட்டாக வச்சா போதும். யூனிஃபார்ம் ஸ்லாக் தான் பெரும்பாலும் வரும். பசங்க ஏரோ கேட்டிருக்காங்க. ரொம்ப அதிகமாக டீப்பாக இல்லாமல் லைட்டாக வச்சுக்கணும், ஏன்னா இன் பண்ணுவாங்க. இப்போ ஃப்ரண்ட் வெட்டிட்டோம். அடுத்து பேக் எப்படின்னு பார்ப்போம். இப்போ பேக் கட் பண்ணுறோம். இப்போ இது ஓரளவுக்கு வந்து கொஞ்சம் பெரிய செட்டுங்கிறதுனால வித்தவுட் ஷோல்டருடைய இந்த டெப்த் வந்து கழுத்து பக்கம் வந்து 2.25,
இந்த சைடு வந்து 3 இன்ச்சு. இது ரொம்ப சின்ன சட்டை 15 இன்ச்சு 15.5 இன்ச்சு அந்த மாதிரி வந்தால் இது 2.5 இன்ச்சு வச்சா போதும். நம்ம பெரிய செட்டுக்கு என்ன பண்ணுறோமோ அதே ஃபார்முலா தான். இப்போ இங்கே நெக்குக்கு வந்து 2 இன்ச்சு வச்சோம் ஃப்ரண்ட்டில், இங்கே 2.25 வைக்கணும். சேம் மெத்தட் தான். அதே மாதிரி இதில் வந்து 1.25 வச்சுக்கோங்க. நம்ம ஷோல்டர் கிராஸ் எடுத்த அளவை மென்ஷன் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த கிராஸினுடைய அளவு, இந்த கிராஸ் என்ன வச்சோமோ அந்த கிராஸு நெக்கு இங்கே இறக்கிடணும். இப்போ ஃப்ரண்டோட கிராஸ் என்ன இருக்குதுன்னு பார்த்துட்டு 5.25 இருக்குது. அந்த 5.25க்கு 1 பாயிண்ட் சேர்த்து கூட வச்சுக்கலாம். தைக்கும்போது கொஞ்சம் இழுத்து அடித்தோம்னா சுருக்கு இருக்காது. இப்போ ஷோல்டர் வந்து 14 7 இன்ச்சு. இதை கரெக்டாக வச்சுக்கோங்க. இந்த இடத்துல இந்த கிராஸ் மார்க்கை வந்து இப்படி போட்டுக்கோங்க. இதிலேருந்து லைட்டாக வந்து இப்படி கிராஸ் பண்ணிவிட்டு இந்த ரவுண்டை வந்து பேக்கில் அப்படி எடுத்துக்கணும். கழுத்தினுடைய ரவுண்டை இதில் அப்படி எடுத்துக்கோங்க. இதை அப்படியே கட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட்டினுடைய அளவு என்ன இருக்கோ அதே அளவுக்கு கீழே பாட்டத்தில் வெட்டிக்கிறோம். ஒரு 1/2 இன்ச்சு வந்து பேக்கை கம்மி பண்ணிக்கிறோம். இந்த ஷோல்டர் மடிச்சிங்க அப்படின்னா இதில் கரெக்டாக வந்துடும். இந்த தையல் தும்பு பிடிக்கிற அளவுக்கு பெரிய செட்டுக்கு வைக்கிற மாதிரியே தான். அதே மாதிரி வச்சுட்டு இந்த ஷோல்டருடைய சென்டர் எடுத்துக்கோங்க. கை ஜாயின் பண்ணும்போது கரெக்டாக வரும். வரல அப்படின்னா ஸ்டிச்சிங்கில் ஏதோ மிஸ்டேக் பண்ணியிருக்கோம், கட்டிங்கில் ஏதோ மிஸ்டேக் பண்ணியிருக்கோன்னு அர்த்தம். இங்கேருந்து ஷோல்டருடைய அளவு தேவைப்படுற மாதிரி ஒரு 2.5 இன்ச்சு ஷோல்டர் போட்டுக்கிட்டால் மேலே அப்படியே ஷோல்டர் போட்டுக்கலாம். இது தேவைக்கு வச்சுக்கலாம். ஷோல்டர் நீங்கள் கொஞ்சம் கம்மியாக போடனாலும் போட்டுக்கலாம். பட் 2.5 இன்ச்சு ஷோல்டர் அகலமாக போட்டால் நல்லாயிருக்கும். இப்போது கை எடுத்து கட் பண்ணணும். இதனுடைய லென்த் எவ்வளோ வச்சுருக்கோன்னு பார்த்துக்கணும். இங்கே 6.25 வச்சுருக்குறோம். அதை வந்து மென்ஷன் பண்ணிக்கணும். அடுத்து கை எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ கை கட் பண்ணுறோம். கையினுடைய லென்த் வந்து 7 இன்ச்சு 3/4 இன்ச்சு ஸ்டிச்சிங் சேர்த்துக்கோங்க. ஏன்னா இப்படி மடித்து அடிப்போம் நம்ம கடையில். நீங்கள் ஸ்டிச்சிங் எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி ஓவர்லாக் போட்டால் 1/2 இன்ச்சு வச்சாலே போதும். நான் 3/4 இன்ச்சு வச்சுருக்கிறேன். இந்த ஸ்ட்ரெயிட்லேருந்து லைட்டாக அப்படி கிராஸ் பண்ணிக்கோங்க. கைப்பட்டி வந்து தேவையான அளவு மடக்கி தைக்கிறதுக்கு தேவையான அளவு. இப்போ நம்ம ஆம்கோல் வந்து 6.25 இறக்கியிருந்தோம் பாடியில். ஒரு 1/4 இன்ச்சு சேர்த்து 7 இன்ச்சு வச்சுக்கோங்க. இப்போ 7 இன்ச்சு வச்சு இப்படி ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கோங்க. ஒரு 1/2 இன்ச்சு உள்ளே தள்ளி இப்படி பண்ணிக்கோங்க. இப்போது 7ல் பாதி 3.5, அந்த 3.5 இன்ச்சு இங்கே வச்சுக்கோங்க. இப்போ 1/2 இன்ச்சு தள்ளி வச்ச மார்க்குக்கும் இதுக்கும் கிராஸ் பண்ணிக்கோங்க. இங்கே 3.5 ப்ளஸ் ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்துக்கோங்க. இப்போ இங்கே ஒரு 1/2 இன்ச்சு, இங்கே ஒரு 1/2 இன்ச்சு, இங்கே 3.5 இன்ச்சு, இல்லை மைனஸ் 1/2 இன்ச்சு, இங்கேருந்து ஒரு 1/2 இன்ச்சு 1 பாயிண்ட் இப்படி வச்சுக்கோங்க. சின்ன செட்டுங்கிறதுனால இதிலேருந்து இந்த ஆம்கோல் இப்படியே கொண்டு போயிடணும். இந்த ரவுண்டு இப்படி எடுத்து இதே இதில் சேவ் பண்ணிக்கணும். அதே கவர் தட்டு வந்து இந்த 1/2 இன்ச்சில் ஆரம்பித்து இந்த மார்க் இந்த பாயிண்ட்டை பார்த்துக்கிட்டு இதிலேருந்து எப்படியே கொண்டு போயிட்டிங்கன்னா கைட்டே இந்த மாதிரி பண்ணிக்கலாம் சின்ன சட்டைகளுக்கு. இப்போ கையினுடைய லூஸ் வந்து 8 இன்ச்சு 4 இன்ச்சு வச்சுக்கோங்க. ஸ்டிச்சிங்க்கு எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க தேவைக்கு. இந்த மாதிரி வரும்போது லைட்டாக பெண்டு போட்டுக்கலாம். கை லூஸ் கம்மியாக இருக்கும். அப்போ லைட்டாக வந்து இந்த பெண்டாக மார்க் பண்ணிக்கிட்டிங்கன்னா கையினுடைய ஷேப்பு வந்து நல்லாயிருக்கும். அதே மாதிரி இந்த மாதிரி ரவுண்டு ஸ்கேல் இருந்ததுனால இந்த ரவுண்டு ஸ்கேல் வச்சு இப்படி போட்டுக்கலாம். இந்த ரவுண்டு ஸ்கேல் வச்சு போட்டிங்கன்னா நான் உங்களுக்கு கைட்டே நீங்கள் பெரும்பாலும் ஸ்கேல் இல்லாமல் பண்ணுறவங்களுக்கு எப்படி வரணுங்கிறதுக்காக சொன்னோம். இப்போ ஸ்கேல் இருந்ததுன்னா அப்படி ரவுண்டாக இது வரைக்கும் போட்டுட்டு இதை அப்படியே ஆப்போசிட் பண்ணிவிட்டு இதில் போட்டிங்கன்னா சரியாக இருக்கும். அதே மாதிரி இந்த சைடும் வந்து இந்த பெண்டை வந்து இதில் எடுத்துகிட்டு அப்படியே இந்த ஷேப்பை வந்து இதில் எடுத்து வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும்.
இவ்வளோதான் கை வெட்டக்கூடிய மெத்தடு. இப்போ கை கட் பண்ணிடலாம். கை கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஸ்கூல் யூனிஃபார்ம்லாம் வந்து ஆம்கோல்லாம் கொஞ்சம் ஃப்ரீயாகவே இருக்கணும். இல்லைனா சர்ட்டு பிடிக்கிற மாதிரி வந்து இருக்கக்கூடாது. ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், உங்கள்கிட்ட பேரண்ட்ஸ் தைக்க கொடுக்கும்போதே வந்து சின்ன பசங்களுக்கு தைக்கும்போது லூஸாக தைங்கன்னு தான் சொல்லுவாங்க. ஒரு 10th 9th 10th +2 அந்த மாதிரி போகிற பசங்க தான் அது வந்து பெரிய செட்டு மாதிரி ஆயிரும், ஃபிட்டிங்கே கேட்பாங்க. ஆனால் சின்ன செட்லேயும் வந்து இந்த அளவுகள், இந்த ஷேப்பு எல்லாமே வந்து ஒரு பெரிய செட்டுக்கு என்ன பண்ணுறோமோ அதையே தான் நம்ம பண்ணுறோம். அந்த ஷேப் வந்து கரெக்டாக இருக்கும். அந்த கையினுடைய ஷேப்லாம் பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். இந்த ஃப்ரெண்டுங்கிறதுக்கு இப்படி ஒரு ஹர்கத் பண்ணிட்டா டெய்லர் தைக்கும்போது இப்போ இந்த கையினுடைய ஷேப் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய செட்டு எப்படி கட் பண்ணுறோமோ அதே மாதிரி இருக்கும். இது கட்டம் போட்ட செட்டு. அதனால் அடுத்து ப்ளைன் செட்டுகள் வரும்போது உங்களுக்கு இன்னுமே வந்து அடுத்த கட்டிங்லேயும் பார்க்கலாம். இப்போது இந்த மாதிரி ஜாயின் பண்ணிடுவோம். இப்போ இதை தான் வந்து இப்படி ஆம்கோல் பார்க்கணும். இப்படி வச்சு பார்த்தோம்னா கரெக்டாக இருக்கும். ஒரு 1/2 இன்ச்சு 1/4 இன்ச்சு கட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் மேக்ஸிமம். அதை நம்ம வந்து டெய்லர் தைக்கும்போது கட் பண்ணிக்கலாம். சின்ன சட்டையில் வந்து முண்டா பெருசாகிடுச்சு அப்படின்னு சொன்னால் தைக்கிறதுக்கு வந்து முண்டா சரியாக வராது. அதனால் ஒரு 1/4 இன்ச்சு கட் பண்ணுற மாதிரியே நம்ம ஆர்டர் செட்டுகள் இருந்துருச்சு அப்படின்னு சொன்னால் டெய்லர் தைக்கும்போது ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி கட் பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். மற்ற ஒரு வீடியோவில் பார்ப்போம். நன்றி, தேங்க்யூ.